பிஸ்னஸ் நிர்வாகம் மேனேஜ்மெண்ட் இது ஒரு வேறு லெவலில் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க ஒரு ஆண்டர்ப்ரனராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, ஒரு MBA லெவலில் ஒரு பிஸ்னஸை நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, ஹியர் ஆர் த திங்ஸ் யூ நீட் டு ரியலி லுக் அட் இன் யுவர் பிஸ்னஸ். ஓகே, இட்ஸ் ஆல் அபவுட் POSDCORB. ஒரு சின்ன ஒரு ஆக்ரோனிம் தான், POSDCORB. இதுதாங்க மக்கள் வந்து 1.5 வருஷமாக டீப்பாக படிச்சுட்டு அடுத்த ஒரு 6 months ஏதாவது ஒரு சப்ஜெக்டை இன்னும் ரொம்ப ஆழமாக வந்து படிக்க போவாங்க. ரைட், இப்போ நம்ம வந்து தியரிக்குள்ளவே போக கிடையாது. ஒரு MBA லெவலில் கெத்தாக வேறு மாதிரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆண்டர்ப்ரனராக நீங்கள் ப்ராக்டிக்கலாக மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஓகே, தியரிட்டிக்கலாக என்ன கொடுக்குறாங்களோ அந்த ப்ராக்டிக்கல் அப்ரோச்சில் எப்படி வந்து எனக்கு அந்த குவாலிஃபிகேஷன் அல்ல அந்த விதமான திறமைகள்லாம் என்கிட்ட இருக்கான்னு சொல்லி எப்படி நீங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். P ஃபார் பிளானிங், POSDCORB. இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கம் இருக்குது, அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். P ஃபார் பிளானிங், அதாவது பிளானிங்னா என்னன்னு நான் சொல்ல போகிறதில்ல. ஒரு பிளானிங் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொழில் முனைவோராக நீங்கள் இருந்தால் உங்கள் பிஸ்னஸில் எப்படிலாம் இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது நல்லா இருக்கா இல்லை நீங்கள் இதில் டெவலப் பண்ணுமா அப்படின்றத ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஸோ P ஃபார் பிளானிங். ஒரு ஆண்டர்ப்ரனராக, ஒரு பிஸ்னஸ் ஓனராக நீங்கள் பிளானிங்கில் குட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸில் எப்படி என்ன இருக்கும்? லாஸ்ட் மினிட் ஒர்க் இருக்காது. செக்லிஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பீங்க. ஒரு பர்ச்சேஸாக இருக்கட்டும், டெலிவரியாக இருக்கட்டும், டிஸ்பேச்சாக இருக்கட்டும், புதுசாக ஒரு கஸ்டமர் ஆன்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி டக்குன்னு செக்லிஸ்ட்டில் இது இருக்குது இல்லைன்னு சொல்லி தெளிவாக பிரித்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் மினிட் வேலைகள் இருக்காது. 9 மணி 10 மணிக்கு உங்கள் ஆஃபீஸில் வேலை ஆரம்பிக்குது அப்படின்னா எல்லாரும் அவங்களுடைய பிளான் ஆஃப் த டேவை ரொம்ப தெளிவாக உங்கள் கம்பெனியோட வாட்ஸ்அப் குரூப்லேயோ இல்லை சுற்றி நின்று ஸ்டாண்டப் மீட்டிங்கில் வந்து ரவுண்டாக நின்று திஸ் இஸ் மை டு டூ லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு பிளானிங் பக்காவாக போயிட்டுருக்கும். ஸோ இது உங்கள் கம்பெனியில் போயிட்டுருக்கா இல்லையா நீங்கள் போடுங்க. கூடவே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒவ்வொரு எழுத்துக்கும் யூ கேன் கைண்ட் ஆஃப் ரேட் யுவர் செல்ஃப் அட் த ஸ்கேல் ஆஃப் 1 to 10. 1லேருந்து 10 வரைக்கும் உங்களுக்கே நீங்கள் ஒரு சுய மதிப்பீடு, ஒரு செல்ஃப் இவாலுவேஷன் பண்ணிக்கலாம். பிளானிங்கில் நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன்னா 10, மோசமாக இருக்கேன்னா 1, 2, ஆவரேஜ்னா 4, 5, 6 அப்படின்ற மாதிரி ரேட்டிங் கொடுத்துக்கோங்க. ஸோ டோட்டலாக 80 points வரும். இந்த 80 point MBA கைண்ட் ஆஃப் அன் ஆண்டர்ப்ரனர் ஸ்கோரில் நீங்கள் எவ்வளோ வரீங்க அப்படின்றத காமெண்ட் செக்ஷன்லையும் நீங்கள் அதை போட ஆரம்பிக்கலாம். பிளானிங். அடுத்தது O ஃபார் ஆர்கனைசிங். ஒரு பிஸ்னஸ் ஓனராக நீங்கள் ஆர்கனைசிங்கில் எவ்வளோ சூப்பராக இருக்கீங்க? உங்கள் கம்பெனியில் ஆர்கனைசிங் பக்காவாக இருந்ததுன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம வீட்டில் நம்ம பேரண்ட்ஸ் வந்து நமக்கு சூப்பராக சொல்லிக் கொடுத்து வளர்த்துருப்பாங்க. எடுத்த இடத்துல வைக்கணும், எல்லா பொருளுக்கும் ஒரு இடம் இருக்கணும், அந்த இடத்துல அந்த பொருள் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. இதே தான் நம்ம கம்பெனிலையும். ப்ராக்டிக்கலாக சொல்ல போனால் ஸ்டாக், கம்ப்யூட்டரில் காட்டுற ஸ்டாக்கும் ஃபிசிக்கலாக இருக்கிற ஸ்டாக்கும் மேட்ச் ஆச்சுன்னா சல்யூட் யூங்க. நீங்கள் வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்குவீங்க. நிறைய பேருடைய கம்பெனியில் ஸ்டாக் செக்கிங் இருக்காது. உள்ளே வந்து பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் பேட்சாக இருக்கும். கஸ்டமர்கிட்ட போகிற பேட்ச் பார்த்திங்கன்னா போன மாதம் வந்த பேட்சில் இருக்கக்கூடிய ப்ராடக்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக் செக்கிங் இருக்காது, டேலிங் இருக்காது, ஸ்க்ராப் பார்க்க மாட்டாங்க, ஸ்லோ மூவிங், நான் மூவிங், ஃபாஸ்ட் மூவிங், இந்த மாதிரி நிறைய பிரித்து பார்க்கக்கூடிய ஸ்டாக்கில் பூந்து விளையாடுறது. FIFO அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். அதாவது ஃபஸ்ட்டு உள்ளே வந்த பொருள் தான் ஃபஸ்ட்டு கஸ்டமருக்கும் வெளியே போகணும் இல்லைங்களா? எவ்வளோ ஏங்க நம்ம கிச்சனில் கூட ஃபாலோ பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்த பருப்பு தான் வந்து ஃபஸ்ட்டு சமையலுக்குள்ளாக வருது. கடைசியாக புதுசாக ஒரு பாக்கெட் பருப்பு வாங்கினா பழசை வெளியே கூட்டிட்டு புதுசாக உள்ளே போட்டு பழசை மேலே போடுறோம். இந்த மாதிரி ப்ராடக்ட்டில் நம்ம கம்பெனியில் நடந்துகிட்ருக்கா. ஆர்கனைசிங்கில் நீங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கீங்க? கூடவே உங்களுக்கு வந்து உங்களை சுய மதிப்பீடு பண்ணிக்கொள்ளலாம். POS, S ஃபார் ஸ்டாஃபிங். ஸ்டாஃபிங் அப்படின்னா the keyword here is billability. சரி, இன்றைக்கி ஸ்கூல்ஸ், காலேஜஸ் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் there is a kind of a challenge. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே எல்லாருக்கும் சீட் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸை நல்லா ட்ரெயின் பண்ணி அனுப்புகிறாங்க. ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்குறாங்க, சில நேரங்களில் கற்றுக்காம கூட வர மாதிரி ஆகுது. ஸோ இப்போ எல்லா ப்ரெஷரும் ஃபைனலாக யாருக்கு போய் முடியுது? நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கிற உங்களுக்கு தான். தலைவர் வந்து நல்லா படிச்சுட்டு தான் வராரு. ஆனால் ப்ராக்டிக்கலாக உங்கள் கம்பெனிக்கு என்ன வேணும்? இந்தியா மார்ட் வெப்சைட்டில் போய் இன்றைக்கி வந்து என்கொயரி எடுத்து அதை டவுன்லோட் பண்ணி எக்ஸல் ஷீட்டில் கொட்டேஷன் ரெடி பண்ணி அதை காப்பி பண்ணி வேர்டில் பேஸ்ட் பண்ணி PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி அதை அந்த கஸ்டமருக்கு மெயில் அனுப்பி, டியர் சார், வித் ரெஸ்பெக்ட் யுவர் ரீசன்ட் கான்வர்சேஷன் பேஸ்ட் ஆன் த என்கொயரி given on India Mart, this is our proposal for your kind reference, we would love to work with your company, looking forward to hear from you அப்படின்னு ஒரு மெயிலை போட்டு தட்டி விடுறதுக்கு இன்றைக்கி பிரச்சனையாக இருக்குது. ரைட், இருந்தாலும் இதை நீங்கள் எப்படி சரி செய்ய முடியும் அப்படின்றத யோசிக்கணும். இதில் நீங்கள் கெட்டிக்காரராக மாறி ஆகணும். அதான் ஸ்டாஃபிங். பில்லபிலிட்டி அப்படின்னா நீங்கள் 20,000 சம்பளம் கொடுக்குறீங்க, 10,000 கொடுக்குறீங்க, 30,000 கொடுக்குறீங்க, இட்ஸ் ஓகே. பட் ஹவு யூ வில் பி ஏபிள் டு கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் தட் பர்டிகுலர் எம்ப்ளாயி? அவங்களுக்கு அவ்வளோ கொடுத்தாலும் அவங்கள கம்பெனிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு பில்லபிள் ரிசோர்ஸாக அவங்கள மாற்றணும். சீக்கிரமாக ட்ரெயின் பண்ண தெரியணும், ஆளை எடுக்க தெரியணும், ஆளை நல்லா ட்ரெயின் பண்ண தெரியணும், ஆளுங்களை தக்க வைக்க தெரியணும். இதுவும் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளாக வந்துடுது. POSD,
D for directing. ஒரு பிஸ்னஸ் ஓனராக நீங்கள் மேனேஜிங் டைரக்டர் நம்ம சொல்லிக்கிறோம், பட் நம்ம டைரக்ஷன்ஸ் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கோமா? டைரக்டிங்கை நல்லா நீங்கள் பண்ணுறீங்கன்னா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்? அட்லீஸ்ட் வாரம் ஒரு முறை எல்லாரையும் ஒரு சின்ன ஒரு மீட்டிங், ஒரு 15-25 மினிட்ஸில் ஒரு மீட்டிங்கை கூப்பிட்டு ஒரு டைரக்ஷன்ஸ் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கணும். சென்ற வாரம் என்னென்ன வேலை எல்லோரும் பண்ணியிருக்கீங்க, அடுத்த வாரம் என்னென்ன வேலை நீங்கள் பண்ணணும். ஏன்னா எப்போதுமே மக்களுக்கு வந்து நிறைய ஆர்வம் இருக்கும், அதே சமயம் அதை செய்யும் போது நிறைய டவுட்ஸ் இருக்கும். டப்பு நம்மளாம் முடிவு எடுக்க முடியாது. சார் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம், மேடம் ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் இருப்பாங்க. பட் நிறைய டவுட் கேட்டால் நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சார் நினச்சிருவாங்களே, மேடம் நினச்சிருவாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு குழப்பமும் இருக்கும். இப்போ வாரம் ஒரு டைம் மீட்டிங் போடும்போது அவங்க அங்கங்கே ஸ்டக்காக இருப்பாங்க. சார் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் கேட்டேன், அந்த கஸ்டமர் இன்னும் பேமெண்ட் தர மாட்டேன்ட்டார், அவர் வந்து ப்ராடக்ட் தர மாட்டேன்ற, டெலிவரியில் பிரச்சனை, டிஸ்பேச்சில் பிரச்சனை, எம்ப்ளாயி எடுக்கிறதுல பிரச்சனை, இந்த ஒரு பேமெண்ட்டில் இஷ்யூ இருக்குது, செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு, இந்த மாதிரி அங்கங்கே சின்ன இஷ்யூஸ் இருக்கலாம். அப்போது நீங்கள் உட்காந்து அந்த 1 வீக்கில் லாஸ்ட் வீக் என்னெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் தீர்வுகள், இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள், இதை ட்ரை பண்ணிட்டு வாங்க, நெக்ஸ்ட் வீக் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீக் என்ன இருக்குது, நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு டைரக்டராக நீங்கள் வந்து சூப்பராக இருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் சுய மதிப்பீடு பண்ணிக்கோங்க. POSDCO. COவில் 2 பாயிண்ட் நம்ம எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கோஆர்டினேட்டிங், அடுத்த பாயிண்ட் வந்து கண்ட்ரோலிங். கோஆர்டினேட்டிங் என்ன நீங்கள் கோஆர்டினேட் பண்ணும், எம்ப்ளாயீஸை கோஆர்டினேட் பண்ணும். த கீவேர்ட் ஹியர் இஸ் அலைன்மெண்ட். ஒரு கார் மாதிரி தாங்க, காரில் முன்னாடி 2 வீல் வந்து 5-6 கிலோமீட்டருக்கு அலைன்மெண்ட் பண்ணாட்டி அது ஒரே மாதிரி ஓடாது. அப்படி இல்லாட்டி என்ன ஆகும், அந்த டயரை தேய்மானம் வந்து ஜாஸ்தி படுத்தி கொள்கிற மாதிரி ஆகிடும். நான் வந்து எம்ப்ளாயிஸ்க்கு வந்து 2 லட்சம் கொடுக்குறேன், 3 லட்சம் கொடுக்குறேன், டோட்டல் சேலரி இவ்வளோ, என்னுடைய அக்கௌண்டன்ட்டே இவ்வளோ சம்பாதிக்கிறாரு, நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். பட் நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் அவங்களுக்குள்ள அலைன்மெண்ட் இல்லாட்டி அது நமக்கு சாதகமாக மாறாமல் அது வேறு மாதிரி மாறி போயிடும். அந்த அலைன்மெண்ட்ன்றது எப்படி கொண்டு வர்றது? சின்ன பாலிசிஸ் தான். எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் சண்டை ஏன் வருது அப்படின்னா ஈகோனால கிடையாது, அது ஃபைனலாக ஈகோவாக மாறுது. பட் ரூட் காஸ் என்ன அப்படின்னா எங்கேயோ ஒரு பாலிசியில் ப்ராப்ளம் இருக்குது. சார் இந்த சேல்ஸ் டீமில் வந்து சொல்லலாம், சார் ஃபினான்ஸ் டீமில் என்ன காசு வருது போகுதுன்னு சொல்லவே மாட்றாங்க சார், எப்போதும் அவங்களை கேட்டே இருக்க முடியுமா? ஃபினான்ஸ் டீமில் சொல்லுவாங்க, இந்த சேல்ஸ் பர்சன் வந்து புதுசாக ஒரு பாட்டுக்கு ஆர்டர் எடுத்துகிட்டு வந்துடுறாரு, என்ன ஆர்டர் வந்திருக்கு போயிருக்குன்னே தெரியல சார். அப்போ பாலிசி தான் மிஸ்ஸிங். என்ன பாலிசி? சேல்ஸ் டீம் டெய்லி சாயந்தரம் என்ன சேல்ஸ் வந்திருக்குன்னு சொல்லி குரூப்பில் அப்டேட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் குரூப்பில் போடுங்க, இல்லை கம்பெனியோட CRMல அப்டேட் பண்ணுங்கள். ஃபினான்ஸ் டீம் வந்து டெய்லி என்னென்ன பேமெண்ட் வந்திருக்கு வரல அப்படின்றத தெளிவாக போடுங்க. ஏன்னா அது வந்துருச்சுன்னு தெரிஞ்சுட்டா அதே கஸ்டமருக்கு சேல்ஸ் டீமில் ஃபோன் பண்ணி பேமெண்ட் வரல அப்படின்ற மாதிரி பேச மாட்டாங்க. ஸோ சிம்பிள் பாலிசி வில் சேஞ்ச் a lot of things in your company. ஸோ ஒரு பாலிசி மேக்கராக டிபார்ட்மெண்ட்டை இணைஞ்சி ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு கோஆர்டினேட்டிங் எப்படி நீங்கள் பண்ணுறீங்க. அடுத்தது கண்ட்ரோலிங்ன்றது பழைய பேரடைமுங்க, ஓல்டு திங். ஒரு காலத்தில் எம்ப்ளாயிஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணி தான் நம்ம வேலை வாங்குற மாதிரி இருந்தது. இனிமேல் நீங்கள் எம்ப்ளாயிஸை கண்ட்ரோல் பண்ண முடியவே முடியாது. இஃப் யூ வாண்ட் டு கண்ட்ரோல், நீங்கள் ரிஸ்க்கை கண்ட்ரோல் பண்ணுங்கள், காஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுங்கள், தேவையில்லாத எக்ஸ்பென்சஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள். அந்த கண்ட்ரோல்ன்றதை நம்ம என்னவா மாற்ற போகிறோம் அப்படின்னா எம்பவரிங். ஆர் யூ எம்பவரிங் யோர் பீப்புள்? நீங்கள் யாரை என்ன வேணாலும் சொல்லுங்கள், அவங்க தப்பை சொல்லுங்கள், இதை நீ மாற்றி பண்ணுன்னு சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் சொல்கிற விதத்தில் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கணும். ஓனர்கிட்ட பேசிட்டு போனாலே அவர் வந்து கிட்டத்தட்ட வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி தான். நம்ம என்னெல்லாம் மாறணுமோ அதை ஓனர் சொல்லுவார். ஆனால் அவர்கிட்ட பேசி முடிக்கும் போது ஒரு ஃபயர், ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கணும். எம்பவரிங் இருக்கணும். ட்ரைனிங்காக இருக்கட்டும், மோட்டிவேஷனாக இருக்கட்டும், யார் எப்படி ஸ்கில் ரிசோர்ஸாக மாறுறதா இருக்கட்டும், அந்த ஒரு இதில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஹவு குட் ஆர் வி இன் டர்ம்ஸ் ஆஃப் empowering our own people? So POSDCORB, POSDCO, அப்புறம் R and B. இது ரொம்ப முக்கியமான 2 பாயிண்ட்டு. R ஃபார் ரிப்போர்ட்டிங். எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் இன்றைக்கி ரிப்போர்ட்டே பக்காவாக பார்க்குறது இல்லை. நம்மளை எவ்வளோ பேர் சேல்ஸ் ரிப்போர்ட் டீமில் ஒழுங்காக பார்த்துட்ருக்கோம். சேல்ஸ் ரிப்போர்ட்டே பார்க்குறதில்ல, மார்க்கெட்டிங் ரிப்போர்ட்டே நிறைய பார்க்குறதில்ல. பிகாஸ் அது ஃபேக்காக இருக்குது. டெய்லி யார் எங்கே போனால் என்ன ஏது ஒன்றும் டீட்டெயிலும் வர மாட்டேங்குது சார். இப்படி நீங்கள் விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா யூ வில் நாட் பி ஏபிள் டு கேர் யுவர் பிஸ்னஸ் ஃபார்வர்ட். மார்க்கெட்டில் எல்லோரும் என்ன ரிப்போர்ட் ஃபாலோ பண்ணுறாங்க அதே ரிப்போர்ட் நானும் ஃபாலோ பண்ணணும். நோ, இட்ஸ் நாட் லைக் தட். எனக்கு இப்படி தான் ரிப்போர்ட் வேணும். சேல்ஸ் ரிப்போர்ட்னா இப்படி தான் வேணும். நேற்று எங்கே போனால், யாரை பார்த்தா, அவங்க ஃபோன் நம்பர் என்ன, மெயில் ஐடி என்ன, அவங்களுக்கு ஒரு வெல்கம் மெயிலை கொடுத்துருக்கணும். அவங்க அந்த கம்பெனியில் ஓனரா இல்லை செக்ரட்டரியா யார் என்ன அப்படின்றத எனக்கு தெளிவாக அங்கே டிஸ்பிளே பண்ணிடுங்க. ஒரு நாளைக்கு 8 கால் போயிருக்கு, 10 கால் போயிருக்குன்றதையும் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணிடுங்க. திஸ் இஸ் ஹவ் வி வுட் லைக் டு ரன் ஆர் பிஸ்னஸ். 15ஆம் தேதி ஆச்சா, இல்லை மண்டே மார்னிங் ஆச்சா, எனக்கு P&L வேணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வேணும், பேமெண்ட் அண்ட் ரிசீவபிள் ரிப்போர்ட் வேணும், பேபிள் ரிசீவபிள் ரிப்போர்ட் வேணும். எவ்வளோ 10 நாளாகி வராத பேமெண்ட் என்ன, 15 நாளாகி வராது என்ன, 30 நாளாகி வராது என்ன, 45 நாளாகி வராது என்ன, இப்படி தான் எனக்கு புரிகின்றது. எனக்கு இந்த ஃபார்மேட்டில் ரிப்போர்ட் வேணும். தெளிவான ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம கம்பெனியில் இருக்கணும். எவ்வளோ ரிப்போர்ட்ஸ் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்ஃபேக்ட் ஒவ்வொரு ஆண்டர்பிரனருமே அவங்களுக்குன்னே ஒரு டேஷ்போர்டே க்ரியேட் பண்ணிக்கணும். டேஷ்போர்ட்னா
ஒரு ஃபோனில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் பேட்டரி இருக்குது, எது நிறைய பேட்டரியை ட்ரெயின் பண்ணுது, நெட் ஆனில் இருக்கா இல்லை, எவ்வளோ விஷயங்கள் ஒரே ஸ்க்ரீனில் நம்ம அப்படி பார்க்குறோம். நம்ம பிஸ்னஸுக்கு அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கணும். எவ்வளோ என்கொயரிஸ் இருக்குது, எவ்வளோ கொட்டேஷன்ஸ் இருக்குது, ஒரு நம்ம டீம் எல்லாம் சேர்ந்து எவ்வளோ பேரை பார்த்துருக்காங்க, வெப்சைட்டுக்கு எவ்வளோ விசிட்டர்ஸ், எவ்வளோ பேர் ஸ்டோருக்கு வந்திருக்காங்க, எவ்வளோ ப்ராடக்ட் விற்றுருக்கு, இருக்க ஸ்டாக் எவ்வளோ தீருது, அந்த மாதிரி பக்காவான டேஷ்போர்டு வரணும் அப்படின்னா அந்த ரிப்போர்ட்ஸ் தான். சின்ன சின்ன டிபார்ட்மெண்ட்டுடைய ரிப்போர்ட்ஸ் சேர்ந்துச்சுன்னா ஒரு மொத்த பிஸ்னஸுடைய டேஷ்போர்டு அதில் உருவாகும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இஸ் பி ஃபார் பட்ஜெட்டிங். ஒரு பிஸ்னஸுக்கு பட்ஜெட்டிங் அவ்வளோ முக்கியம் நண்பர்களே. ஒரு ஃபேமிலியில் இவ்வளோ காசு உள்ளே வருது அப்படின்னா அதில் இவ்வளோ பர்சன்டேஜ் தான் வந்து நம்ம சாப்பாட்டுக்கு வைக்கணும், இவ்வளோ சதவீதம் சேமிப்பு பண்ணணும், இவ்வளோ சதவீதம் தான் நம்ம வந்து வெளியே போகக்கூடிய டூராக இருக்கட்டும், வெளியே போய் சாப்பிட்றதா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் டார்கெட் வைக்கிற மாதிரி பிஸ்னஸுக்கு டார்கெட் இருக்குங்களா? பட்ஜெட்டிங் டார்கெட் ஆக்சுவலி ஒரு 6 விதமான இலக்குகள் இருக்கணும். இன்ஃபேக்ட் பட்ஜெட்டிங் டெம்ப்ளேட் பற்றி நான் ஒரு தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா பட்ஜெட் எப்படியெல்லாம் உங்கள் பிஸ்னஸ்க்கு பண்ணலாம் அப்படின்றது ரொம்ப தெளிவாக புரியும். என் டேர்ன் ஓவரில் இவ்வளோ பர்சன்டேஜ் ஓனர் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும், டேர்ன் ஓவரில் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எம்ப்ளாய்க்கு பண்ணக்கூடிய செலவுகள் இருக்க வேண்டும். அதுக்கு மேலே போகாமல் நம்ம எப்படி பார்த்துக்கிறது? ஒன்று செலவை குறைக்கணும், இல்லாட்டி டேர்ன் ஓவரை ஜாஸ்தி பண்ணணும். டேர்ன் ஓவரில் இவ்வளோ பர்சன்டேஜ் தான் வந்து ப்ராடக்ட் மார்ஜினாக இருக்கணும், டேர்ன் ஓவரில் இவ்வளோ பர்சன்டேஜ் தான் வந்து பிராண்டிங்க்கு வந்து நம்ம செலவு பண்ணணும். இந்த மாதிரி ரொம்ப தெளிவாக நம்ம கம்பெனிக்கு பட்ஜெட்டிங் நம்ம வச்சுருக்கோமா? இதுதாங்க POSDCORB. இது நீங்கள் உங்கள் கம்பெனியில் ப்ராக்டிக்கலாக பண்ண ஆரம்பிங்க. ஒவ்வொன்றுக்கும் 10 பாயிண்ட் 8 பாயிண்ட் பேசியிருக்கேன். டோட்டல் ஸ்கோர் வந்து 80 இருக்கும். அவுட் ஆஃப் 80 ஒரு ஆண்டர்ப்ரனர் ஸ்கோர், ஒரு MBA கைண்ட் ஆஃப் அன் ஆண்டர்ப்ரனர் அப்படின்ற அந்த ஒரு டெஸ்ட்டில் அசஸ்மெண்ட்டில் உங்கள் ஸ்கோர் என்ன அப்படின்றத எனக்கு காமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் டு திஸ் சேனல். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாட்ஸ் ஆஃப் நியூ வீடியோ கமிங் யோர் வே. திஸ் இஸ் ஜேம்ஸ் வினீத். வானளாவிய வெற்றியை நீங்கள் அடைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாதிரி கருத்துக்கள், பதிவுகள் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னும் நிறைய இன்னும் டீப்பாக வேணும் அப்படின்னா யூ மைட் வாண்ட் டு பி considering joining into Growth Foundation International. அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே டீட்டெயில்ஸில் இருக்குது. Just look at that and see what we are doing as well. I will see you in the next video. அது வரைக்கும் நீங்கள் வளரணும், வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.